வணக்கம். நடிகர் ராஜேஷ் பேசுகிறேன். கேபி இயக்குனர் சிகரம் கேபி அவர்களுடைய ரசிகர் சங்கத்தினுடைய நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நான் இதுவரை எந்த ஒரு பொறுப்புலையும் நான் இருந்ததில்லை. தலைவராகவோ ஸ்கூலில் படிக்கிற காலத்திலிருந்து இருந்ததில்லை. நான் ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், பாபு அவர்களும் பழனிசாமி அவர்களும் என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னன்னா இயக்குனர் சிகரம் கேபி அவர்களுடைய உருவச்சிலை சென்னையில் எங்கேயாவது வைக்கணும், அவர் வாழ்ந்த தெருவுக்கு அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை தெரிவித்தனர். அதுக்கு என்ன சட்டபூர்வமாகலாம் நம்ம அணுகணும் அப்படின்னு கேட்டால், அது ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசிகர் மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்போம், அதுக்கு நீங்கள் தலைவராக இருங்கன்னாங்க. அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டால், இந்த காலத்தில் அதுவும் 2000க்கு அப்புறம் பெற்ற பிள்ளைகள் கூட நன்றியா இல்லை. நிறைய குடும்பங்களில் சொல்கிறேன், ஏதாவது 1-2 இருக்கலாம், அதாவது நன்றியோடு இருக்கலாம். பெற்ற பிள்ளைகள், கூட பிறந்தவர்கள், நண்பர்கள் எவ்வளவோ உதவி செய்தோம், அதே அவர்கள் மனதில் கூட வைத்து கொள்ளாமல் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலம் அப்படி ஆகிப்போச்சுன்னா அவருக்கு ஒரு லாஜிக் பண்ணுவாங்க எல்லாமே. ஆனால் இந்த கேபி அவர்களோடு இருந்த ஒரு 3-4 பேர்கள், பெத்த பிள்ளைகள் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எனக்கெல்லாம் கண் கலங்கிட்டேன் சில இடங்களில். ஏன்னா அன்றாட அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு இதற்கு முன்னெடுத்து கேபி அவர்களுக்கு அதை செய்கிறார்கள் என்று சொன்னால், அதனால் வியந்து தான் நான் பாராட்டுகிறேன். என்னால் செய்ய முடியாது, சந்தேகமே இல்லை. என் வாழ்க்கையையும் எனக்கு வருகின்ற பிரச்சனைகளையும் என் குடும்ப பிரச்சனைகளுமே நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. நான் படிப்பதற்கு, பல்வேறு மனிதர்களை சந்திக்க, அதையெல்லாம் விட்டு கேபி அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடும் ஒற்றை குறிக்கோளுடன் பாடுபட்டு கொண்டிருப்பது பாபுவும் பழனிசாமி அவர்கள். இன்னும் அவர் அந்த கேபி அவர்களுடைய யூனிட்டில் இருக்கவங்க பேர் சொல்ல மறந்திருக்கலாம். இவர்களெல்லாம் சேர்ந்து செய்கின்ற செயல் உண்மையிலேயே அவர் சொத்துக்கள் சம்பாதித்ததை விட இந்த மாதிரி பாபுவையும் பழனிசாமியும் சம்பாதித்திருக்கிறார். இது போன்று நிறைய பேர்களை சம்பாதித்திருக்கிறார். இதுக்கு இப்போ அவர் வாழ்ந்த தெருவுக்கு பேர் வைப்பதோ, ஒரு சிலை வைப்பதோ எல்லாம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்னெடுப்பாக நின்றவர் நம்முடைய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய பூச்சி முருகன் அவர்கள். அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கொடுத்து அதை செய்ய சொல்லி அவர் பரிந்துரைத்தார். அதைவிட கார்ப்பரேஷன் மாநகர மேயர் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு பாலச்சந்தர் சாரோட பெருமையை பறைசாற்றுவது போல் தமிழக அரசு, திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இயங்குகின்ற தமிழக அரசு அவரை பெருமைப்படுத்தும் வகையில் ஆழ்வார்பேட்டையில் ஒரு சந்திப்பில் அவருடைய சிலை நிறுவி அதற்கு அவருடைய பெயரில் ஒரு சதுக்கம் அமைப்பதாக நான் அறிகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிகவும் உகந்த ஒரு படைப்பாளி, மிகவும் கடமையுள்ள ஒரு அரசு அதை செய்கின்றது என்கின்ற பொழுது என்னுடைய திரையுலகத்தின் எல்லா சார்பிலும் அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை சான்ற என் இனிய நண்பர்கள் பாபு, பழனி, அவர்களை பாபு பழனி என்று சொல்லக்கூடாது, கேபி பாபு, கேபி பழனி என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ விசுவாசம் டைரக்டர் மேலே. அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு அற்புதமான முயற்சி இன்னைக்கு பலன் அடைஞ்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆழ்வார்பேட்டில் அந்த டிராஃபிக் ஐலண்டை கே பாலச்சந்தர் ரவுண்டானான்னு பேர் வைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. முதற்கண் இதுக்கு முழுமையான நன்றி தமிழ்நாடு அரசுக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும். முதல்வருக்கும், அந்த மந்திரி சபைக்கும், அவங்கள சட்டசபையில் இருக்க அத்தனை பேருக்கும், இதை முடிவெடுத்த அத்தனை பேருக்கும் நாம் நன்றி சொல்லி ஆகணும். இதில் நான் நன்றி சொல்ல போகிறது என் சார்பாக மட்டும் இல்லை,
தமிழ்நாட்டு நாடக நடிகர்கள் சார்பா இங்க நாங்க நாடக அமைப்பே ஒண்ணு வச்சிருக்கோம். ஏன்னா நாடகத்திலேருந்து வந்த முத்து வைரம் தான் அந்த கே பாலச்சந்தர். அப்பா அந்த காலகட்டங்களில் அவர் நாடகங்கள்லாம் பார்த்து தான் எங்களுக்கெல்லாம் வித்தியாசமா நாடகம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாடக நடிகனுக்கும் இது ஒரு பெரிய பெருமை. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் கே பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம், அவருடைய நினைவாக நம்ம ஆழ்வார்பேட்டில் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய சின்ன பார்க், அந்த பார்க்குக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய நினைவாக அந்த பார்க்குக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பார்க்கை மெயின்டைன் பண்றது கே பாலச்சந்தருடைய ரசிகர்களும் காவேரி ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை பர்மிஷன் கொடுத்து இந்த பெயரை சூட்டிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இதை தெரிவித்துக்கிறேன். அதே சமயத்தில் மாநகராட்சியில் மேயர் மற்றும் அதிகாரிகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளவோ சீர்திருத்தமான விஷயங்கள், பாலச்சந்தர் படம்னா அது ஒரு 10 வருஷம் தள்ளி வந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் அப்படிப்பட்ட படங்களை தயாரித்து எடுத்த பாலச்சந்தருக்கு நினைவாக இது பண்ணதுக்கு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலச்சந்தர் ரசிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.